My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்ன டாபிக் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். எதை பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தின் ஒரு முக்கியத்துவம். பிஃபோர் வி ஈவன் டைவ் இன் இன்டு திஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு 2 செடியை காட்டுறேன். இது சிகப்பு உருட்டு வெண்டை, இங்கிலீஷில் த ரெட் வேக்ஸ் ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று கஸ்தூரி வெண்டை. இந்த 2 வகையான வெண்டைக்காயுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரபு காய்கறியை சேர்ந்தது. இது பெரும்பாலும் சொல்ல முடியாது. சுத்தமாகவே நீங்கள் நம்ம ரெகுலராக காய்கறிகள் வாங்கக்கூடிய மார்க்கெட்டில் இதை பார்க்க முடியாது. ரீசன் இது யாரும் பெருசாக அந்தளவுக்கு வளர்க்குறது இல்லை. பிகாஸ் கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட தான் கம்ப்ளீட்டாக அதை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. நம்மளுடைய நாட்டு மரபு காய்கறிகள் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஒரு சின்ன அளவில் மட்டும்தான் அதை வளர்ப்பாங்க. எஸ்பெஷலி ஆனால் மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க, ஒரு சிறிய அளவு நிலம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வளர்ப்பாங்க. அதுக்கான ரீசன் இந்த மரபு காய்கறிகளோட முக்கியத்துவம்ன்றது ஒரு சில பீப்புளுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் இப்போ ரீச் ஆகியிருக்கு. இந்த மாதிரியான மரபு காய்கறிகள் விதைகளும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் வச்சுருக்க பீப்புள், கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஆட்கள். ஸோ மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் இன்னொன்று த கீ ஃபேக்டர். முதல்ல த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா என்ன? மாடித்தோட்டம் வச்சுருக்க பெரும்பாலான மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோல் என்னென்னா ஒரு இயற்கை வழியில் அதாச்சும் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக ஒரு காய்கறிகள் வளர்த்து அது கன்சியூம் பண்ணுன்றது அவங்களோட மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை ப்ராப்பராக கேர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ப்ராப்பரான விதையை வாங்கி அதை விதைச்சி அதை எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசருமே ஆட் பண்ணாமல் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக இயற்கை உரங்கள் மட்டுமே கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றது, அதை வச்சு த கன்சப்ஷன் பார்ட் அந்த இடத்துல போய் முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பட் இதில் எல்லாருமே அடிப்படையிலே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் த கீ ஃபேக்டர். ஸோ வாட்ஸ் த கீ ஃபேக்டர் ஆஃப் ஹோம் கார்டனிங்? இட்ஸ் குவைட் சிம்பிள். விதை சேகரிப்பு, அதாவது த சீட் சேவிங் ப்ராசஸ். இந்த மாடித்தோட்டத்துக்கும் மரபு காய்கறிகளுக்கும் விதை சேகரிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இது 3மே பார்த்தீங்கன்னா ஒன்று பிணைஞ்ச ஒரு விஷயம் தான். நான் பிகினிங்கில் மென்ஷன் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி மரபு காய்கறிகள்லாம் யார் வளர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா சின்ன தோட்டமும் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வளர்ப்பாங்க. பிகாஸ் இதை வளர்க்கக்கூடிய ப்ராசஸ்ன்றது ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், எதுக்காக நம்ம விதைகள் சேகரிக்கணும்? காசு கொடுத்தா நமக்கு விதை கிடைக்க போகுது. அதுவும் இப்போ ஆர்கானிக்காக அந்த மரபு காய்கறிகள் விதைகளே நிறைய இடத்துல விற்பனையில் இருக்கின்ற பட்சத்தில் நம்ம எதுக்காக நாமளே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுவும் வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இந்த விதைகள் கிடைக்குதுன்றப்போ எதுக்காக நாம் சேர்த்து வைக்கணும்? இதுக்கான பதில்ன்றது ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த சிம்பிளான பதிலை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் தெளிவாக புரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மரபு காய்கறிகள் விதைகள்னால் என்ன? மேபி இந்த பயாலஜி அண்ட் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற டேர்ம் புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா த செலக்டட் ஸ்பீஷிஸ். ஸோ வாட் இஸ் த செலக்டட் ஸ்பீஷிஸ்? அதாவது உலகம் காலப்போக்கில் அதோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கிறப்போ பல விஷயங்கள் அழிஞ்சிடும். அப்படி அழியாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் தன்னைத்தானே தக்க வச்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். அதை தான் த செலக்டட் ஸ்பீஷிஸ் சொல்லுவாங்க. வி த ஹியூமன்ஸ் ஆர் த செலக்டட் ஸ்பீஷிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஏன்னா நம்ம அளவுக்கு உலகத்தோட வளைஞ்சு கொடுத்து போகிறது வேறு யாருமே கிடையாது. அண்ட் நம்மளை மாதிரி இன்னும் பல லிவிங் ஆர்கானிசம்ஸும் இதே மாதிரி உலகம் காலப்போக்கில் மாறக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி தன்னைத்தானே டெவலப் பண்ணி வந்த பல ஸ்பீஷிஸ் இருக்குது, பல லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான லிவிங் ஆர்கானிசம் தான் இந்த பிளான்ட்ஸ், அதாச்சும் இந்த மரபு காய்கறிகள். ஸோ இந்த மரபு காய்கறிகள்ன்றது ரொம்ப காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்தளவு ஒரு லாங் பீரியடை இதை டாலரேட் பண்ணி வந்திருக்குன்ற பட்சத்தில் இதோட விதைகள்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான விதைகள். ஸோ ஹியூமன்ஸுக்கு எப்படி தனித்துவமான ஜெனட்டிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் விதைகளுக்கும் தனித்துவமான ஜெனட்டிக்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்பான பீரியடில் உலகம் ஒரு விதத்துலேருந்து அடுத்த விதத்துக்கு மாறுறப்போ ஹியூமன்ஸ் எப்படி டெவலப் ஆனாங்களோ அப்படி டெவலப் ஆகிறப்போ அந்த ஸ்ட்ராங்கான ஜெனட்டிக்ஸோடு தான் டெவலப் ஆகும். அந்த ஜெனட்டிக்ஸ் தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஷேர் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வளர அந்த ஸ்ட்ரென்த்து அந்த ஜெனட்டிக்ஸாக அந்த சீட் மூலமாக தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மரபு காய்கறி விதைகள் தான் இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மரபு காய்கறி விதைகள் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி நீங்கள் விதைக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 விதைகள் விதைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக அதில் ஒரு 3-4 விதைகள் தான் கம்ப்ளீட்டாக முளைச்சி வரும். அப்படி ப்ராப்பராக முளைச்சி வர விதைகளும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மெச்சூர் பிளான்ட்டை டெவலப் ஆகுறதுன்றது ஏதாச்சும் 1 இல்லை 2 பிளான்ட் தான் டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிற பிளான்ட்டில் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல முடிஞ்சிடும். அண்ட் அந்த ஹெல்த்தியான பிளான்ட்டோட விதையோட லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு செடி வளர்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மழை காலத்தில் நல்லா அதிகமான மழையில் பெரும்பாலான செடிகள் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும். ஆனால் ஏதாச்சும் ஒரு சில செடி மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த செடிக்கு அந்த சூழ்நிலையை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதாச்சும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்றப்போ நீங்கள் அதில் விதை சேகரிக்கின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற விதைகளால் மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்கு தக்க வச்சு தன்னை காப்பாற்றி வளர்த்துக்க முடியும். இதுதான் செலக்டட் ஸ்பீஷிஸ்ன்னு நான் சொல்கிறேன்.
நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு மரபு காய்கறிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விதைகள் வாங்கி நீங்கள் வளர்க்குறீங்க. அதில் ஒரு செடி நல்லா செழிப்பாக வளருதுன்ற பட்சத்தில் அதில் அறுவடைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல நீங்கள் விதை சேகரிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நீங்கள் அதே மாதிரி செழிப்பான செடியை உங்களோட லைஃப் லாங் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி லைஃப் லாங் நம்மளால் வளர்க்க முடியும் விதைகள் வெளியே வாங்காமல்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கஸ்தூரி வெண்டைக்காய் செடியிலேருந்து நான் இந்த அளவுக்கு விதைகள் சேகரிச்சிருக்கேன். எனக்கு 100% ஷுவராக தெரியும். இதில் அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் விதைகளாச்சும் ப்ராப்பராக முளைச்சி வரும். ஸோ இந்த விதைகள்லேருந்து 80% செழிப்பான செடிகள் வளரும். அந்த 80% செழிப்பான செடிகள்லேருந்து நான் என்னால் இன்னமும் அதிகமான விதைகள் சேகரிக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ராப்பரான அறுவடை எடுத்து என்னால் அதை கன்சியூமும் பண்ண முடியும். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்னுடைய மாடித்தோட்டத்தில் வந்த மிளகாயிலேருந்து விதைகள் சேகரித்து அதை நான் விதைச்சேன். அதனுடைய முளைப்பு திறன் இதுதான். மேபி நீங்கள் வெளியே மிளகாய் விதைகள் வாங்கி அதை நாட்டில் வளர்க்குறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மிளகாய் விதைகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒழுங்காக ஜெர்மினேட் ஆகாது. அதோட முளைப்பு திறன்றது பொதுவாகவே எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் மாடித்தோட்டத்தில் ஒரு நல்ல திரட்சியாக வளர்ந்த செடியில் இருக்க மிளகாயை அதிலே பழுக்க விட்டு அதோட விதைகளை சேகரித்து விதைச்சதனுடைய ரிசல்ட் இதுதான். ஸோ இதனால தான் சொல்கிறேன், விதை சேகரிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் ஹோம் கார்டனிங். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், இந்த விதைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதை சிம்பிளாக. இப்போ நமக்கு எப்படி ஒரு லிபர்ட்டி இருக்குது விதைகள் சேகரிக்கிறதுக்கு, ஆனால் இதே மாதிரியான லிபர்ட்டி எல்லா நாட்டிலையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா விதை சேகரிக்கிறதுன்றதே ஒரு சட்டத்துக்கே விரோதமான விஷயமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மேபி நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் வந்து மஞ்சளுக்கும் மிளகுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் நம்ம அதை மீட்டு கொண்டு வந்திருக்கோம்னு. ஒருவேளை நம்ம அந்த வேலையை வந்து நம்ம செய்யாமல் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மஞ்சளும் மிளகும் வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது இருந்தே இருக்காது. வேறு யாரோ ஒருத்தர் வளர்த்து கொடுக்குறதா நம்ம மஞ்சள்னு மிளகுன்னு நம்பிட்டு இருந்திருப்போம் இப்போ வரைக்கும். இதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் பல நாடுகள் இருக்குது. ஏன்னா அந்த நாடுகளில் வந்து விதை சேகரிக்கிறது ஒரு சட்டத்துக்கு விரோதமான விஷயம். அவங்களுக்கு விதைகள் எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் மற்ற கார்டனர்ஸும் அதை வளர்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தான் விதை சேகரிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நம்ம ஏன் அதை பற்றி கவலை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய காய்கறிகளுடைய விதைகள் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன மாதிரியான காய்கறிகள் வளர்த்து சாப்பிடணுன்றதை நான் டிசைட் பண்ணுற மாதிரி. அது எப்படி? சிம்பிள். இப்போ எங்கிட்ட 2 செடி இருக்குது. ஒன்று வந்து நல்லா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க செடி. இன்னொன்று வந்து இந்த ஆரோக்கியத்தில் வெறும் 40% மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு செடி. நான் உங்ககிட்ட அந்த காசை வாங்கிட்டு இந்த வெறும் 40% மட்டுமே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு விதையை கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் வெறும் அந்த செடியை மட்டும் தான் வளர்வீங்க. அதுலேருந்து வளரக்கூடிய செடிகள் வந்து அந்தளவுக்கு செழிப்பாக இருக்காது. காய்கறிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூவும் ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் அதுதான் கரெக்டான காய்கறின்னு நம்பி நீங்களும் அதை வளர்த்து சாப்பிட்டுட்டு அதை அப்படி கண்டினியூ பண்ணுவீங்க. ஆனால் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா என்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், விதைகள் நீங்களே சேகரிக்கிறது ஒரு செழிப்பான செடியிலேருந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயன்றது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு காய்கறி வாங்குறீங்க, ஏதாச்சும் ஒரு மரபு காய்கறிகள் வாங்குறீங்க, அதை வந்து செடியை டெவலப் பண்ணுறீங்க, அதெல்லாம் செழிப்பாக வளர்ந்த பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அறுவடையில் ஒரு பாதி மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச பாதி வந்து விதை சேகரிப்புக்கு கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிடுங்க. தட் வுட் பி எ கிரேட்டஸ்ட் திங் தட் யூ எவர் டன் இன் யுவர் லைஃப். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கான விதைகள் நீங்களே சேகரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த விதையை வந்து நீங்கள் யார்கிட்டையும் காசு கொடுத்து வாங்குற அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த விதைகள் உங்களுக்கான சொந்தமாக ஆயிடுச்சு. நீங்களே அந்த விதைகளை மறுபடியும் ரொட்டேஷனாக நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இந்த ஹெல்த்தியான விதைகளை ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கும் இதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராப்பரான காய்கறி வளர்த்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மாடித்தோட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் கீ ஃபேக்டர் என்னன்றதை பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.